வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சேனல் மூலியமாவோ இல்லை நம்மளோட வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்களோ அந்த கேள்விக்கான பதிலும் 8th பே கமிஷனோட லேட்டஸ்ட் நியூஸ். இந்த மாதம் வந்து பட்ஜெட் வரப்போகிறதுனால பட்ஜெட்டுக்கு முன்னாடியே இல்லை இந்த பட்ஜெட்லேயோ 8th பே கமிஷனை பற்றி ஏதாவது வந்து அப்டேட் இருக்குமா அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் இருக்க பழைய வீடியோ பாருங்கள். அப்படி பார்த்துட்டு உங்கள் ப்ராப்ளம் ரிலேட்டடான வீடியோ இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதை பற்றின வீடியோ எடுத்து நம்ம கண்டிப்பாக போடுவோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8th பே கமிஷன் பற்றி தான். இது வந்து 2024 பட்ஜெட் வரப்போகிறதுனால ஸோ அந்த பட்ஜெட்டில் 8th பே கமிஷன் பற்றி பேசுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் வந்து 8th பே கமிஷனை பற்றின சர்ச்சைகள் எல்லாம் நிறைய போயிட்டுருக்கு. 8வது பே கமிஷன் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து அறிவிப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ECHSல வந்து இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து 30,000 ஒன் டைம் கான்ட்ரிபியூஷன் கட்டிட்டு நீங்கள் ECHS கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா ECHS to FMA வந்து மாற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ இது வந்து மாற முடியாது. ஏன்னா இதுக்கான ஆப்ஷன் வந்து இன்னும் கவர்மெண்ட் வந்து கொண்டு வரல. அதே போல் ஆஃப் டிஃபென்ஸும் இதுக்கான ஆப்ஷன் வந்து கொண்டு வரல. நீங்கள் வந்து FMA வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா FMA to ECHS வந்து மாற முடியும். ஆனால் ECHS to FMA மாறதுக்கான ஆப்ஷன் இன்னும் கொண்டு வரல. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து FMA to ECHS மாறிட்டீங்க, 30,000 கான்ட்ரிபியூஷன் கட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து கார்டு வாங்கியிருக்கீங்க, அது வந்து யூஸ் பண்ண முடியல, இல்லை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சரியான முறையில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னாக்கா உங்களோட சொந்த பைசாவில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ECHS to FMA வந்து மாற்ற முடியாது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு பிபிஓவில் வந்து என்ஹான்ஸ் ரேட்லேருந்து நார்மல் ரேட்டில் வந்து எப்போ மாறும் அப்படின்ற அந்த டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது பென்ஷனர் இறந்து 7 வருஷம், அப்படி இல்லைனா பென்ஷனரோட டேட் ஆஃப் பர்த் 67 வயசு முடிகிற வரைக்கும், 98க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 65 வயசு வரைக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. பென்ஷனர் இறந்துட்டாங்க, நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து மாறுது அப்படின்னாக்கா, என்ஹான்ஸ் ரேட்டில் வந்து ஃபேமிலி பென்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நார்மல் ரேட்டில் வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிபிஓவில் வந்து கண்டிப்பாக டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டில் இருந்து உங்களுக்கு ஆர்டினரி ரேட்டில் 100% வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அது என்ஹான்ஸ் ரேட்லேயே வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகாது. இது வந்து எங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியே இல்லை. ஆல்ரெடி உங்களுக்கு பிபிஓலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் பென்ஷன் என்ஹான்ஸ் ரேட்டில் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும், நார்மல் ரேட்டில் எப்போ மாறும்னு சொல்லிட்டு அவங்களே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுபடி பிபிஓவில் என்ன வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுபடி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி, ஃபேமிலி பென்ஷனரோட டேட்டா வந்து ஸ்பாஸில் வந்து சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து டேட் ஆஃப் பர்த்து, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேன். ஏன்னா பேன் கார்டு வந்து நிறைய ஃபேமிலி பென்ஷன் வந்து அப்டேட் ஆகாதான் இருக்குது, அது வந்து அப்டேட் பண்ணவும் முடியல. உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அப்டேட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னாக்கா டேட் ஆஃப் பர்த் நீங்கள் அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு அடிஷ்னல் பென்ஷன் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஏன்னா 80 வயசு ஆகும்போது உங்களுக்கு 20% வந்து அடிஷ்னல் பென்ஷன் கொடுப்பாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து அப்டேட் ஆகலை இல்லை தவறுதாக இருக்குனாக்கா ஸோ அது வந்து அடிஷ்னல் பென்ஷன் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ மற்றபடி உங்களோட ஆதார் வந்து ஆல்ரெடி அப்டேட் ஆகிட்டு இருக்கும். பிவிடி வெரிஃபை பண்ணும்போது பேன் கார்டு அப்ளை ஆகலை அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னாக்கா இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான ப்ராப்ளம் தான் வருமே கண்டி, மற்றபடி எதுவும் வராது. இப்போ ஃபேமிலி பென்ஷனர் வந்து அதிகமாக போச்சுனாக்கா உங்களுக்கு மாதம் ஒரு 30,000 இல்லை 35,000 தான் பென்ஷன் வரும். ஸோ அது வந்து ஒரு தனிநபர் வருமானத்தோடு உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து TDS வந்து கட் ஆகாது. அதனால் உங்களுக்கு பேன் வந்து அப்டேட் ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதை 90% வந்து ஸ்கிப் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணலனாலும் பரவாயில்ல. 10% வந்து ஒரு சில கண்டிஷன்லாம் ஒரு சில கேசஸ் எல்லாம் அது வந்து அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அவங்களாம் அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் நம்பரு, இது வந்து ஸ்டேட் த்ரூவாகவே உங்களோட ஸ்பாஸில் அப்டேட் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் வந்து அப்டேட் ஆகலைன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க, கண்டிப்பாக மொபைல் நம்பர் வந்து அப்டேட் ஆகிடும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷனருக்கு வந்து சேஞ்ச் பண்ண முடியல. அது வந்து நீங்கள் சோல்ஜர் போர்டு மூலிமா ரெக்கார்டு காமிச்சு அங்கேருந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து டேட் ஆஃப் பர்த்து, பேன் நம்பரு, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் சோல்ஜர் போர்டு மூலிமா தான் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். மற்றபடி நீங்கள் ஸ்பாஸில் ஸ்டேட் த்ரூவாக அப்டேட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் கிரீவன்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கிரீவன்ஸ் போட்டு அப்டேட் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வரைக்கும் எங்கிட்ட வந்து இந்த மாதிரி கேஸ் வரல. நான் வந்து ஃபேமிலி பென்ஷனுக்கு இன்னும் அப்டேட் பண்ணலை. ஸோ பேன் வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணோம், அது வந்து அப்டேட் ஆகாதனால சோல்ஜர் போர்டு மூலிமா நம்ம வந்து ரெக்கார்டுக்கு மெயில் வச்சு அங்கேருந்து அப்டேட் பண்ணி அது வந்து அப்டேட் ஆகிருக்கு. மற்றபடி வேறு டீட்டெயில்ஸ் எல்லாம் அட்ரஸோ இல்லை டேட் ஆஃப் பர்த் வந்து இன்னும் வந்து அப்டேட் பண்ணலை.
டேட் ஆஃப் பர்த் மட்டும் அப்டேட் ஆகாத இருக்குது ஃபேமிலி பென்ஷன் இருக்குனாக்கா நீங்கள் இதை மட்டும் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 80 வயசு ஆகும்போது உங்களுக்கு 20% அடிஷ்னல் பென்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த பென்ஷனில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ மற்றபடி ஃபேமிலி பென்ஷனருக்கு அடுத்து வேறு யாரும் பென்ஷனர் இல்லை, டிசபிலிட்டி சைல்டு இல்லை, அன்மேரிட் டிவோர்ஸ் விடோ டாட்டர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஃபேமிலி பென்ஷனுக்கு அடுத்து யாரும் ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்க வந்து இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்காங்க ஃபேமிலி பென்ஷனுக்கு அடுத்து அம்மாவுக்கு அடுத்து வந்து அன்மேரிட் டாட்டரோ விடோ டாட்டரோ டிவோர்ஸ் டாட்டரோ இருக்காங்க, இல்லை டிசபிலிட்டி சைல்டு இருக்காங்க, இவங்களுக்கு அடுத்து அவங்க ஃபேமிலி பென்ஷன் வாங்க போகிறாங்க இல்லை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அப்போ இவங்களோட டேட்டாவை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் பண்ணுங்கள். மற்றபடி இவங்களுக்கு அடுத்து வந்து யாரும் இல்லைன்ற பட்சத்தில் ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து மேண்டேட்ரி இல்லை. இன்றைக்கி டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது வந்து மேண்டேட்ரியே இல்லை. பேன் கார்டு வேணுன்றவங்க வந்து அப்டேட் பண்ணிங்க. யாருக்கு வந்து இன்கம் வந்து அதிகமாக இருக்கோ அவங்களாம் அப்டேட் பண்ணிக்கங்க. மற்றபடி ஆதார் வந்து நீங்கள் பிவிடி பண்ணும்போதே அப்டேட் ஆகிட்ருக்கோம். டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா 80 வயசில் வந்து 20% அடிஷ்னல் பென்ஷனுக்காக. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்க கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ப்ராப்ளம் ரிலேட்டடான வீடியோ இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.